அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். காலையில் எழுந்து குளித்து முடித்து சுவற்றில் மாட்டியிருந்த சாவிப்பையை எடுத்து கையில் மாட்டிக்கொண்டு சாவியை எடுத்துக்கொண்டு நான் கடை திறக்கப் போறேம்மா என்று தன் மனைவியிடம் கூறிக்கொண்டே கிளம்பினான் இசக்கி. மார்க்கெட்டில் தள்ளுவண்டியில் செருப்பு விற்கும் சிறு வியாபாரியான இசக்கி சைக்கிளின் ஸ்டாண்டை இழுத்துவிட்டு ஒரு காலால் பெடலடித்தவாறு மறு காலை தூக்கி சைக்கிளில் அமர்கிறான். தெருமுனையில் இருக்கும் பிள்ளையார் கோவில் அருகில் இறங்கி பிள்ளையாரை கும்பிட்டு தோப்பு கரணம் போட்டு தலையில் கொட்டிக்கொண்டு கதவிடுக்கில் இருக்கும் திருநீரால் நெற்றியில் ஒரு கோடு போடுகிறான். பிள்ளையாரப்பா, இன்றைக்கும் படி அளந்திருப்பா என்று வேண்டியபடி சைக்கிளில் கிளம்புகிறான். கிரீச் கிரீச் என்ற சைக்கிள் சத்தத்தோடு மார்க்கெட்டை அடைகிறான். தள்ளுவண்டியின் தகர மூடியின் இரு பக்கமும் பூட்டியிருந்த பூட்டுகளை திறக்கிறான். ஊதா கலர் பிளாஸ்டிக் கவரால் மூடி வைத்திருக்கும் கவரை பிரித்து செருப்புகளை வரிசையாக அடுக்க ஆரம்பிக்கிறான். தினமும் செருப்பு விற்று அந்த பணத்தில் தான் அவனது அன்றாட வாழ்க்கை ஓடுகிறது. அது ஒன்றும் பெரிய கடை அல்ல. மலிவு விலையில் 3ஆம் தர 4ஆம் தர செருப்புகளை வாங்கி விற்கக்கூடிய சாதாரண தள்ளுவண்டி கடைதான். அதில் விற்கும் செருப்புகளில் லாபம் சரிபாதி இருக்கும். 100 ரூபாய் 50 ரூபாய் செருப்புகளை 200 100 என்று 2 மடங்கு விலை சொல்லுவான். ஏனென்றால் அப்படியே யாரும் சொன்ன விலைக்கே வாங்குவதில்லை. 200 ரூபாய் விலை சொன்னால் எவ்வளவு விலை குறைச்சு கொடுப்பா என்று அதில் பேரம் பேசி 130 ரூபாயை தாண்டி யாரும் விலை கொடுத்ததில்லை. இசைக்கியும் முடிந்த மட்டும் பேசி பார்ப்பான். முடிவில் 30 ரூபாய் லாபமாவது கிடைச்சா போதும் என்று காசை வாங்கி கொண்டு விற்று விடுவான். அவனது வியாபாரம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நாட்கள் 1 2 விற்பதே பெரிதாக இருக்கும். அவனுக்கு அது பழக்கமாகிவிட்டது. பெரிதாக ஒன்றும் வியாபாரமாக விட்டாலும் அன்றைய சாப்பாடுக்கு ஏதாவது விற்றால் போதும், இன்னைக்கு படி அளந்துட்டான் ஆண்டவன் என்று திருப்திப்பட்டு கொள்ளும் அன்னாடம் காட்சி. ஜோடி 100 ரூபா, ஜோடி 200 ரூபா என்று கூவிக்கொண்டே மார்க்கெட்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை கூவிக்கொண்டே தள்ளி கொண்டு வருகிறான். பாலையாவின் மரச்சாமான் கடை அருகே வந்ததும் பாலையாண்ணே என்று கூப்பிட்டான். என்ன இசக்கி, வியாபாரம் ஓடுதா என கேட்க, எங்கே ஓடுது, நான் தான் அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கே என்று வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்கேன். முந்தா நாள் வரைக்கும் ரேஷன்ல வாங்கின அரிசி ஓடிட்டு இருந்துச்சு. நேற்று எப்படியோ சமாளிச்சுட்டேன். இன்னைக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு போகணும். இப்பவே மணி 12 ஆகுது. போனியாகவே இல்லையே. எல்லாரும் பெரிய கடைக்கே போறாங்க. நம்மள ஒருத்தரும் சீண்ட மாட்டேங்கிறாங்களே என்றான் இசக்கி. டீ குடிக்கிறியா இசக்கி என்ற பாலையாவின் கேள்வியை எதிர்பார்த்த இசக்கி, இது ஒரு கேள்வியா? காலையிலிருந்து அலையிறதுக்கு உன் கடைக்கு வந்தா எப்படியும் ஒரு டீ கிடைக்கும்னு தானே வர்றேன். சொல்லி அனுப்புப்பா. பாலையா தன் கடையில் வேலைக்கு இருக்கும் வேலையிடம் கல்லாவில் இருந்து ஒரு 50 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்து, ஏலே வேளா, பாய்க்கடையில போய் 2 டீ வாங்கி வா. அப்படியே நீயும் ஒரு டீ குடிச்சுக்கோ என்று கூறி அனுப்புகிறார். வேளா, எனக்கு டிகாஷன் அதிகமா நல்ல ஸ்ட்ராங்கா என்று இசக்கி சொல்லி அனுப்புகிறான். அப்பவே நான் சொல்றதை கேட்டிருந்தா இப்படி கஷ்டப்படணுமா என்றான் பாலையா. அட ஆமடே, நாம 2 பேரும் இந்த மார்க்கெட்டுக்கு உள்ள ஒன்னாதான் நுழைஞ்சோம். எல்லா கடையிலும் எடுபுடி வேலை பார்த்தோம். காய்கறி கடையில் கழிச்ச ஒதுக்குன காயெல்லாம் பொறுக்கிட்டு வந்து வித்துட்டு இருந்ததெல்லாம் மறக்குமா? நீ காசெல்லாம் சேர்த்து வச்ச. நான் சினிமா பார்த்து தண்ணி அடிச்சு பீடி குடிச்சு கரியாக்கிட்டு இப்ப வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்கேன் என தங்கள் பால்ய கால கதையை பேசும்போது டீ வருகிறது. கண்ணாடி கிளாஸை ஆட்டி ஆட்டி டீ உறிஞ்சுகிறான். குடித்த பின் பைக்குள் இருந்து ஒரு பீடியை பற்ற வைத்து புகையை விடுகிறான். அண்ணே, அக்குபஞ்சர் செருப்பு புதுசா வந்திருக்கு. ஒரு 40 ஜோடி போடவா? மொத்த ஸ்டாக்கிஸ்டுகளிடம் ஏஜென்ட் எடுத்து விற்கும் இளைஞன் கேட்க, இப்ப எதையும் ஸ்டாக் பண்ண காசு இல்லப்பா. இருக்கிற சரக்கே போகாம உக்காந்துருக்கு என்றான் இசக்கி. எலை, பழைய சரக்கா வச்சுட்டு தானே சுத்திட்டு இருக்க. புதுசா கொஞ்சம் வித்து பார்க்க வேண்டியது தானே என்றான் பாலையா. அப்படிங்கிறியா? சரிடே, ஒரு 10 ஜோடி மட்டும் கொடு. இப்ப கையில காசு இல்லையே என்றான் இசக்கி. அதுக்கு என்ன, உன்கிட்ட என்னைக்கு காசை உடனே கேட்டிருக்கேன். ஒரு 20 ஜோடி வைக்கிறேன். விற்க கொடு. பெரிய கடையெல்லாம் நல்லா போகுது இந்த மாடல். எனக்கு அடக்கம் 80, உனக்கு 100 ரூபாயின்னு தாரேன். நீ 150க்கு வித்துக்கோ, லாபம் தானே என்றான் ஏஜென்ட். உனக்கு என்னப்பா சொல்லிடுவ, சொன்ன விலைக்கு எவன் வாங்குறான்?
கசடி கசடி அசல் கிடைத்தால் போதும்னு ஆயிரும் என்றான் இசக்கி. சரினே, ஜோடிக்கு 5 ரூபாய் குறைச்சிக்கோ, நான் சாயந்தரமா வாரேன் என்றான் ஏஜெண்ட். சாயந்தரமா தான், ஆனா நாளைக்கு சாயந்தரமா என்றான் இசக்கி. 20 ஜோடியையும் வாங்கி வண்டியில் அடுக்குகிறான். பாலையா ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் என்று கூறிக்கொண்டே, ஜோடி 150 ரூபா, ஜோடி 150 ரூபா, அக்குபஞ்சர் செருப்பு என்று கூவுகிறான். மதிய வெயில் சுட்டெரிக்கிறது. மணி 2. பாலையாவிற்கு வீட்டிலிருந்து கேரியரில் மதிய சாப்பாடு வருகிறது. இசக்கி இசக்கி என்று கூப்பிட இசக்கி வண்டியுடன் வருகிறான். பாலையா கடைக்கு அருகில் வண்டியை நிறுத்திவிட்டு, என்ன சாப்பாடு வந்துருச்சா? எப்பவும் பாலையாவிற்கு வரும் கேரியரில் 2 டப்பாவில் சாதம் இருக்கும். ஒன்று இசக்கிக்கு, மற்றொன்று பாலையாவிற்கு. சிநேகிதர்கள் இருவரும் மதிய சாப்பாட்டை பங்கிட்டு ஒன்றாகவே சாப்பிடுவர். அவர்களின் நட்பு தெரிந்தே வீட்டிலிருந்து சாப்பாடு சேர்ந்தே வரும். சாப்பாடு முடிகிறது. இருவரும் அவர்கள் வியாபாரத்தை கவனிக்க செல்கின்றனர். மணி 5 ஆகிறது. பாலையா, காலையிலிருந்து வியாபாரமே இல்ல, இன்னைக்கு எம்பெருமான் படி அளந்தாதானப்பா வீட்டுல சோறு, எங்கதையும் இப்படியே ஓடிருது என்றான் இசக்கி. பாலையாவிற்கு பதில் ஒன்றும் வரவில்லை. ஒரு நடுத்தர வயதை தாண்டிய இருவர் இசக்கி வண்டிக்கு அருகில் வருகின்றனர். அக்குபஞ்சர் செருப்பை விலை கேட்கின்றனர். ஜோடி 150 ரூபா சார் என்றான் இசக்கி. அதிகமா இருக்கே என்றார் விலை கேட்பவர். இல்ல சார், நல்லா உழைக்கும், பொருளை பார்த்துட்டு காசு கொடுங்க சார். பெரிய கடையில எல்லாம் சொன்ன விலையை எதுவுமே பேசாம கொடுத்துட்டு வாங்கிட்டு போறதுக்கு ஒரு 5ஓ 10ஓ குறைச்சு கொடுத்துட்டு வாங்கிட்டு போனா எங்களுக்கும் பொழப்பு ஓடுமே சார். இசக்கி தன் வயிற்றெரிச்சலோடு கூற, அவர்களோ ஜோடி 100 ரூபாய்னு 2 தர்றியாப்பா என்று கேட்டனர். அவர்கள் தடாலடியாக குறைத்து கேட்டது பகீர் என்றது இசக்கிக்கு. சார், எனக்கு அடக்க 130 ரூபா சார், நீங்க பார்த்து கொடுங்க சார். அவர்களோ, அதெல்லாம் முடியாதுப்பா, வேணா ஜோடி 120 ரூபாய்னு கொடு சார். காசை பார்க்காதீங்க சார், நல்ல ஸ்ட்ராங்கா, மழை வெயிலுக்கு தாங்கும், கால் வலிக்கு நல்லது, கட்டாத ரேட்டா கேட்குறீங்களே சார் என பேசி பேசி கடைசி பேரம் ஜோடி ரூபாய் 130 முடிந்தது. 2 செருப்பு ஜோடிகளை கவரில் போட்டு கொடுத்துவிட்டு 260 ரூபாயை வாங்கி வைத்து கொண்டான். பாலையா, காலையிலிருந்து அலைஞ்சதுக்கு இன்னைக்கு படி அளந்துட்டான்பா என்றான். அது லாபமாக தெரியவில்லை. அன்றைய பிழைப்புக்கு கடவுள் படியளந்து விட்டதாக நினைத்து கொண்டு வீட்டில் சமையலுக்கு வாங்க வேண்டியதை மனதுக்குள் கணக்கு போட ஆரம்பித்து விட்டான். கடையை மூடி பூட்டுகிறான். நான் கிளம்புறேன் பாலு. பாடிக்கொண்டே தன் சைக்கிளில் ஏறி அமர்ந்தபடி கிளம்புகிறான். கிரீச் கிரீச் என்ற சத்தம் ஒலித்து கொண்டே சைக்கிள் நகர்கிறது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.